கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும். இன்றைய வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இத்தனை துன்பங்கள், ஒன்று போனால் வந்துகிட்டே இருக்கே, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த துன்பங்கள் நம்ம நினைக்கிறோமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் கண்டிப்பாக வரும், கர்த்தர் கூட இருந்தால் வரும். ஆனால் அத்தனை துன்பத்திலையும் அந்த வேதனையிலையும் கர்த்தர் கூட இருப்பார். யோசேப்போட வாழ்க்கையில் கூட அவன் நீதிமான் தான், எந்த தப்புமே செய்யலை. ஆனால் அவன் சிறைச்சாலை போகும்போது ஏசப்பா கூட தான் இருக்கார், ஆண்டவர் கூட தான் இருக்கார். அவன் அவமான பாடுகள் நிந்தைகள் எல்லா பாதையிலும் கடந்து போகிறான். ஆனால் அவனுக்கு குறித்த தரிசனம் பெருசு, திட்டம் பெருசு தான். கஷ்டமே படாமையா ஆண்டா தரிசனத்துக்குள்ளே கொண்டு போனார். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒரு பக்கம் அவமானம் நிந்தை, அடுத்தது சிறைச்சாலை. அப்போது எல்லாத்துலேயுமே கர்த்தர் கூட இருந்து விடுவிக்கிறார் பாருங்கள். அதுதான் ஆண்டவர் யோசேப்பை விடுவித்தார். அதே போல் நம்ம நீதிமானாக இருக்கும் பொழுது துன்பங்கள் அவமானங்கள் பாடுகள் வந்தால் கூட அது எல்லாத்துலேயும் கர்த்தர் நின்று நம்மை விடுவித்து கர்த்தர் நம்ம கூட இருக்கிறன்றதை நிரூபிப்பார். அதுதான் கர்த்தர் செய்கிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் துன்பங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நிச்சயமாக எல்லா துன்பங்கள் பாடுகள் அவமானங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கூட இருந்து அதில் விடுவித்து கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத நிரூபிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தோட சமூகத்தில் வருகிற அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டவரேன் அப்போ ஆமை ஸ்தோத்திரிக்கிற உமக்கு பிரியமாக இருந்த ஆண்டவரேன் அப்போ அவங்களுக்கு பயப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா துன்பத்திலும் நீங்கள் கூட இருந்து அந்த எல்லாவற்றிலும் இந்த எல்லா பிரச்சனைகள் பாடுகள் இந்த விடுதலை கொடுத்து கர்த்தாவே அவங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டாலும் அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.